தாங்க என்ன டிப்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு உடம்பு வலி, கைகால் வலி, மூட்டு வலி, ஸோ இதெல்லாம் ஈஸியா இந்த ஒரு பொருள்ல கியூர் ஆயிருங்க. இது எப்படின்றத பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சரப்பட்டில இருக்க பொருள் தான் கடுகு. ஸோ இந்த கடுகை வச்சு நம்ம உடம்பு வலி, கைகால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் எப்படி நம்ம கியூர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில நல்லா சூடான உடனே நம்ம இதுல போட்டு அந்த கடுகை நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. எப்படி பண்றது அப்படின்றத இப்ப பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்லயே நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கடுகு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் பொடி பண்ணி வச்சுக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அப்பப்ப நீங்க யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பொடி பண்ணி நீங்க டப்பால போட்டு வச்சுக்கிறனாலும் பண்ணிக்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் இதை டப்பால போட்டு வச்சுக்கிறதுக்காக நான் இதை பொடி பண்றதுக்காக வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா வானொலி நல்லா சூடானோடனே இதுல கடுகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடுகு வறுக்கும் போது நல்லா மணமா இருக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்கும், வாசமும் சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது 1-2 அப்படியே பொரியுது. இந்த பாத்தீங்கன்னா இது நல்லா பொரிஞ்ச உடனே இது ரொம்ப டப்பு டப்புன்னு எல்லாம் தெறிக்கலாம் செய்யாதுங்க. இது எண்ணெய் போட்டு நம்ம பண்ணும்போது தான் அந்த மாதிரி தெரிக்கும். இது வெறும் கடாயில நம்ம போட்டு பண்ணும்போது தெரிக்காது. பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் லைட்டா தான் செய்யும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு அந்த வானலிலே வைக்காம கடாயில வைக்காம அதை இன்னொரு ஒரு பவுலுக்கு நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா அந்த சூட்ல இருந்து அது சீக்கிரமாவே ஆறுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது ஓரளவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம பொடி பண்ணணும். இதை பொடி பாத்தீங்க அப்படின்னா நீங்க கல்லு வச்சு இடிச்சு நீங்க பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இப்ப நான் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிறேன். இது ஒரு சுத்து போட்டாலே போதும், நல்லா அரைச்சிரும் பொடியா. இப்ப பாத்தீங்கன்னா இது பொடி பண்ணி டப்பால போட்டு வச்சுக்கிறதுக்காக நான் பண்றேன். இது நீங்க நல்லா ஆற வச்சு நீங்க பண்ணீங்கன்னா ஈரப்பதம் படாம வைக்கணும், அப்பதான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பொடி பண்ணியாச்சு. இதை ஜார்ல இருந்து இன்னொரு பவுலுக்கு நான் மாத்திடுறேன். இதை நீங்க டப்பால போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப காலம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது நான் இது ஒரு வாரம் அந்த மாதிரி நம்ம வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்போ நம்மளுக்கு கைகால் வலி, மூட்டு வலி, இல்ல உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு, நம்ம டயர்டா ஃபீல் பண்றோம் அப்படின்ற போது இந்த மாதிரி பண்ணி குடிச்சோம்னா ரொம்பவே நம்மளுக்கு சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி அந்த டயர்ட் கூட சரியாயிரும், வலிகளும் நம்மளுக்கு சரியாயிரும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சிருந்தேன். அந்த தண்ணியில 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு இதை அப்படியே கொதிக்க விடக்கூடாது, 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டு விட்டுறணும். விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த சாரெல்லாம் அதுல ஃபில்டர் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு இதை 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்க 3/4 டம்ளர் இல்ல 1/4 டம்ளர், இதை நான் 2 பேருக்கு நான் பண்ணிருக்கேன். நீங்க 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்க குடிச்சா போதும். ஏன்னா இல்லைன்னா 1 டம்ளர் வச்சு 2 பேர் குடிச்சா அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.